வணக்கம். நான் உங்க வல்லசபாதியார். நாம வேளாங்கண்ணியில இருக்கிறோம். வேளாங்கண்ணி திருத்தலத்துல நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் பத்தி இந்த காணொளியில நம்ம பார்க்கலாம். வேளாங்கண்ணி அப்படிங்கிறது இந்தியாவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிறிஸ்தவ புனித யாத்திரை தலங்கள்ல ஒண்ணு. கிழக்கின் லூர்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த திருத்தலத்துல நிறைய ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்கள் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய விசாலமான வாகனம் நிறுத்தும் இடத்துல உங்களுடைய வாகனத்த நிறுத்திட்டு, நீங்க ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க போகலாம். எங்க, எந்த நேரத்துல போகலாம், அந்த இடத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய முக்கிய பேராலயம். வேளாங்கண்ணியுடைய மைய புனித தலமா இது இருக்கு. இங்க ஆரோக்கிய மாதாவுடைய சிலை இருக்கு. வெள்ளை நிற கோத்திக் கட்டிடக்கலை இதோடைய அடையாளம். 1962வது வருஷம் இது பேராலய அந்தஸ்தை பெற்றுச்சு. இதை ஏன் பார்க்கணும்னா, எல்லா பக்தர்களுமே தரிசிக்க வேண்டிய முதல் இடம் இதுதான். முக்கிய திருப்பலி மற்றும் திருவிழா நிகழ்ச்சிகள் இங்கதான் நடக்கும். விடியற்காலை விண்மீன் ஆலயம். பெருமளவிலான பக்தர்கள், அதாவது 15,000 பேர் ஒரே நேரத்துல அமரக்கூடிய திறன் பெற்றதா இந்த ஆலயம் இருக்கு. மைய தூண்கள் எதுவுமே இல்லாம கட்டப்பட்டிருக்கிறதுனால முழு ஆலயத்தையும் ஒரே பார்வையில நீங்க பார்க்கலாம். இதை ஏன் பார்க்கணும்னா, அமைதியான ஜெபத்துக்கு ஏற்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய திருப்பலிகள் இங்க நடக்கு. காணிக்கை அருங்காட்சியகம். குணமடைஞ்சவங்க, வேண்டுதல் நிறைவேறியவங்க வழங்கிய காணிக்கைகள் எல்லாமே இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. வெள்ளி, தங்கம், உடல் உறுப்புகள் வடிவ காணிக்கைகள், வீடு, வாகனம் போன்ற மாதிரிகளும் இங்க இருக்கு. இதை பார்க்கும்போது பக்தர்களுடைய நம்பிக்கை மற்றும் அனுபவங்களை நாம அறிய முடியும். அன்னை குளம், மாதா குளம். திருத்தல வரலாற்றுல தொடர்பு இருக்கக்கூடிய புனித குளம் இது. பக்கத்திலேயே உங்களுக்கு தனியா ஒரு ஜெப ஆலயமும் இருக்கு. இப்போ அங்க பராமரிப்பு பணிகளும் புனரமைப்பு பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தீர்த்தத்தை நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஏதாவது ஒரு பாட்டில் வச்சிருக்கீங்கனாலும் சரி, இல்ல அன்னையுடைய உருவத்தை போல இருக்கக்கூடிய பாட்டில் அங்க விற்கிறாங்க, அதையும் நீங்க வாங்கிக்கிடலாம். நீங்க இங்க வர சமயத்துல நீங்க ஏதாவது திருப்பொருட்கள், ஜெபமாலை, சுரூபம், புத்தகங்கள், சிடி,
நம்ம கிறிஸ்துமஸ்க்கு வைக்கிறதுக்கு குடிலுக்கான பொருட்கள், வீட்ல மாட்டுறதுக்கான படங்கள், இது மாதிரி எது வேணும் அப்படின்னு சொன்னாலும், இங்க ஒரு ஸ்டோர் இருக்கு. நீங்க வாங்கிக்கிடலாம். நம்ம பேராலயம் பக்கத்துலயும் ஒண்ணு இருக்கு. மாதாக்குளம் பக்கத்துலயும் இருக்கு. இங்க 2 இடத்துலயும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள நீங்க வாங்கிக்கிடலாம். சிலுவை பாதை இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்த இறுதி பயணத்தின் 14 நிகழ்வுகளையும் சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. இது தவக்காலத்துல உள்ள தியானத்துக்கு முக்கியமான பகுதி. ஜெப ஆராதனை மண்டபம் அமைதியா நற்கருணை ஆராதனைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி. கூட்ட நெரிசல்ல இருந்து விலகி அமைதியா ஜெபிக்கலாம். ஆழமான ஆன்மீக அனுபவம் நமக்கு கிடைக்கும். காணிக்கை மையம் மெழுகுவர்த்தி, தங்கம், வெள்ளி மற்றும் பிற நேர்ச்சை காணிக்கைகளை செலுத்தக்கூடிய இடம். பக்தர்களுடைய பாரம்பரியமான நேர்ச்சை முறைகளை நீங்க பார்க்கலாம். ஜெபமாலை பாதை ஜெபமாலையுடைய முக்கிய மர்மங்கள் காட்சிகளா அமைக்கப்பட்டிருக்கு. குடும்பமா ஜெபமாலை சொல்லி தியானிக்கிறதுக்கு ஏற்ற இடம். நீங்க வேளாங்கண்ணி வர்ற சமயத்துல இந்த பெரிய சுரூபம், இயேசுவின் திரு சுரூபம் இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். இங்க ஜெபமாலை சொல்றதுக்கான அமைப்பு வரும்போது இருக்கு. ஜெபம் சொல்றதுக்கான பெரிய அமைப்பு இல்ல. நீங்க வந்து போட்டோ எடுத்துக்கிடலாம். இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து ரசிச்சுக்கிடலாம். வேளாங்கண்ணி கடற்கரை பேராலயத்துல இருந்து நடந்து போகக்கூடிய தூரத்துல தான் இருக்கு. சூரிய உதயம், மாலை நேர காட்சி ரொம்பவே அழகா இருக்கும். தரிசனத்துக்கு பிறகு குடும்பத்தோட நீங்க இங்க போகலாம். இங்க நீங்க பேராலயத்துக்கு சொந்தமான இந்த விடுதிகள்ல தங்கணும்னா பேருந்து நிலையத்துக்கு எதிர்த்தாக்குலயே அது நம்ம புக்கிங் கவுண்டர் இருக்கு. அங்க போய் நீங்க புக் பண்ணிக்கலாம். இங்க நிறைய அறைகள் இருக்கு. அதை பயன்படுத்திக்கிடலாம். நீங்க